திமுக எதிர்ப்பு என்ற ஒரே கோணத்தில் பார்த்தால் ஆதரவு தரலாம். ஆனால் அப்படி செய்தால் எதிர்காலத்தில் தானே 3வது இடத்திற்கு தள்ளப்படும் அபாயம் இருப்பதால் அதிமுக இந்த முடிவில் மிகவும் கவனமாக இருக்கும் என கூறப்படுகிறது. மறுபக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி ஆகியவை விஜய்க்கு ஆதரவு அளிக்கும் வாய்ப்பு இல்லை என்றே அரசியல் வட்டாரங்கள் உறுதியாக கூறுகின்றன. காரணம், தேர்தல் முழுவதும் விஜய் இந்த இரு கட்சிகளையும் நேரடியாக எதிர்த்ததே ஆகும். இந்த அனைத்து கணக்குகளையும் பார்த்தால் 118 என்ற மேஜிக் எண் எட்டுவது எளிதானது அல்ல. அதே நேரத்தில் சாத்தியமற்றதும் அல்ல. பல சிறிய கட்சிகளின் ஆதரவை ஒருங்கிணைத்தால் அந்த எண்ணிக்கையை எட்ட முடியும். ஆனால் அது ஒரு நிலையான ஆட்சியாக இருக்கும் என்பதில் சந்தேகம் உள்ளது. கூட்டணி கட்சிகளை நம்பிய மைனாரிட்டி அரசு என்ற நிலை உருவானால் ஒவ்வொரு முடிவும் அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். விஜய் தலைமையிலான அரசியல் எழுச்சி இந்த தேர்தலில் தெளிவாக வெளிப்பட்டுள்ளது. அதை மறுக்க முடியாத நிலையில் பல கட்சிகளும் தங்கள் அரசியல் நிலைப்பாடுகளை மறுபரிசீலனை செய்ய தொடங்கியுள்ளன. மொத்தத்தில் 118 என்பது ஒரு எண் மட்டுமல்ல, தமிழக அரசியலின் அடுத்த அதிகார மையத்தை நிர்ணயிக்கும் முக்கியமான எண். அதை எட்ட விஜய் எப்படிப்பட்ட கூட்டணியை உருவாக்குகிறார் என்பதுதான் முக்கியம்.